எண்ணிக்கையில் அவர் பிரியப்படுகிறவர் அல்ல. ஒரு ஆத்மா தன் உண்மையாயிருந்தால் அங்கே அவர் இறங்கி வந்திருப்பார். அவர் நல்ல தகப்பனாகவே இருப்பார். ஆகவே இந்த நாளிலும் நாம் வருகிற வாரத்திலிருந்து நான் சொன்னது போல வருகிற வாரம் அங்கே ஜோவேல் அவர் செய்ய தொடங்குவார். அந்த நாளிலே சகோதரன் முதலாவது பிரசங்கத்தை அந்த 2வது கிழமை அவர் ஆரம்பிப்பார். அதன் பின்பாக ஒரு மாதமும் அவர் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுவார். நான் வளமே அப்படி சொன்னப்போ நீங்கள் அடுத்த கிழமை எல்லாரும் ஆயத்தமாய் எல்லாரும் கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வரணும். இந்த இடத்துல நாம் அவருடைய மகிமை இறக்கு அவரை கூட்டி வந்துடணும். அதான் நமக்கு இருக்கிற ஒரே பேர். இன்னைக்கு எதையெல்லாம் மகிமை என்று சொல்லி எதையெல்லாம் செய்யறாங்க, அது நமக்கு தேவையில்லை. நமக்கு வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். நம்ம ஆண்டவர் நம் நடுவில் இருக்கு, அதை விட்டுறவே கூடாது. அவரை நம்ம வீட்டில் கூட்டிட்டு வரணும். அவரை இந்த இடத்துல மகிமைப்படுத்தி நம்ம ஒருமித்து நம்மோட அவரை வைத்துக்கணும். அப்ப எல்லாரும் நீங்க எல்லாரும் ஒரு உபவாசத்தோட ஒரு அர்ப்பணிப்போட நீங்க இந்த ஆராதனையில செய்வீங்க. 3 மணித்தியாலமும் 2 மணித்தியாலமும் தேவ சமூகத்துல காத்திருந்து இணைந்து நீங்க பாட போற யாவர் இருக்க குறைந்தது 2 மணித்தியாலமா நீங்க தேவ சமூகத்திலிருந்து துதிச்சு கொண்டே இருக்கு. துதிச்சு நீங்க அர்ப்பணிச்சு வரணும். அப்போ எல்லாரும் அர்ப்பணிச்சு வர தேவன் பெரிய காரியங்களை செய்வான். இந்த ஆண்டு வாக்கு பண்ணின காரியங்களை நம்மை இணைத்து நம்மை அவருடைய வல்லமையிலே நடத்துவார்கள். ஆகவே தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இந்த நாள் நம்முடைய வேத தியானிப்புக்காக நாம் பார்க்க போகிற காரியம் சற்று வித்தியாசம், ஆனால் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஆகவே சற்று நம் சிரங்களை தாழ்த்தி அந்த வார்த்தைக்கு நேராக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நன்றி அப்பா. இதோ ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை கேட்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இதோ அடியேன் உட்பட யாவரையும் இந்த சமூகத்தை நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் அனுப்புகிற உங்களுடைய வார்த்தைகள் வெறுமனே திரும்புவது இல்லை என்று நம்முடைய வசனம் சொல்லுகிறபடியே உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே அது 30 அல்ல 60 அல்ல 100 பலன் கொடுக்கத்தக்கதாக இந்த நாளிலும் தேவரை பேசுகிறார். எங்கள் இதயங்களை ஆயத்தப்படுத்தி அப்பா, நான் உமக்கு நேராக இருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மிக முக்கியமான ஒரு காரியமாக லூக்கா 16வது அதிகாரம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. இது சற்று விளங்காத தேவன் புதிராய் பேசின தேவன், ஆனால் கதை வடிவிலே அவருடைய உவமைகள் எல்லாம் கதை வடிவிலே அவர் தம்முடைய சீசர்களுக்கு தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே பேசும் பொழுது அவர் பேசுவது அவர்களுக்கு விளங்காது. ஆனால் சீசர்கள் மத்தியிலே அவர் அதை அழகாய் கதை போல இந்த உவமையார் கதை போல சொல்லுகிறார். இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஏன் இதை ஆண்டவர் உங்கள் மத்தியிலே பேச சொல்லுகிறார் என்றால், தேவன் நம்மை வைத்திருக்கிற ஸ்தானம் எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். முதலாவது. அடுத்தது, தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஏன்னா இன்றைக்கு இது எல்லாத்தையும் மாத்திட்டான். இந்த உலகத்தின் அதிபதி, இதிலே நான் நன்றாக உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். இந்த உலகத்தின் அதிபதி எப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்மை உற்சாகப்படுத்துவான், எப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே நம்மை அகப்பட பண்ணுவான். ஆனா நம்முடைய சர்வ லோகாதிபதி நாம் பாடி துதித்த நம்முடைய தேவன் நம்மை எப்படி ஆயத்தப்படுத்துகிறார். அப்போ இந்த அதிகாரத்திலே சரி நாம் வாசித்தால் நலமாயிருக்கும். 1 இருந்து நீங்க வாசிங்க பார்ப்போம். 13 வசனம் வரைக்கும் வாசிங்க. வாசித்த பின்பாய் நான் ஒவ்வொன்றாய் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். எல்லாரும் காது கொடுத்துக்கிறேன். இது மிகவும் ஒரு முக்கியமான காரியம். ஆண்டவர் இப்படி பேசுவாரா என்று நாம் பார்க்க போறோம். அப்ப பேசினால் தேவன் எதை எதிர்பார்க்கிறார் அதை நாம் பார்க்கணும். ஏனென்றால் இதிலே சற்று எதிர்மறையான காரியங்கள் உண்டு. அப்போ இதை நாம் மறுபக்கத்தில் இருந்து பார்க்கும் பொழுதுதான் இதுக்குள்ள இருக்கிற காரியத்தை ஆவியானவர் நமக்கு காண்பித்து கொடுக்க முடியும். அப்போ நாம் சற்று நிதானித்து வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறேன். அவை வாசிங்க. பின்னும் அவர் நம்முடைய
தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிராக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதற்காக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிராக்காரனா இருக்க கூடாது என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதற்கு எனக்கு பலனில்லை, இரக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிராக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 காலம் போதுமே என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதியுள்ள உக்கிரக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக் கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களா இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்றார். ஆமென். வேத வசனம் தெளிவாய் நம்மோடு பேசுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியாட்கள் யாருக்கும் சொல்ல இல்லை. அவர் சீசர்களை பார்த்து தொடங்கும் பொழுதே பின்னும் அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, அதற்கு முதல் அதிகாரத்தில் தான் அந்த 2 குமாரனுடைய கதைகளை அவர் சொல்லி விட்டு அதன் பின்பாக சீசர்கள் மத்தியிலே பேசுகிறார். அப்போ இதை ஒரு கதை வடிவிலே தேவன் பேசுகிறார். இந்த கதைக்குள்ளே அதை உவமையாய் வைத்திருக்கிற காரியங்களுக்குள்ளே அவருடைய மறைபொருள்கள் இருக்கிறது. என்ன சொன்னார்? நான் மறைபொருள்கள் உவமைகளுக்குள்ளே நான் வைத்திருக்கின்ற மறைபொருள்களால் நான் பேசுவேன். அப்போ சீசர்களிடத்தில் நீங்க மத்தேயு எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, ஆண்டவரே நீர் பேசுகிறது அவர்கள் மத்தியிலே அப்படி பேசுறானா, எங்களுக்கும் அதை விளங்கப்படுத்தி சொல்லுகிறீரே. அப்போ தேவனுடைய ஆதி திட்டமே அதுதான், தம் பிள்ளைகளுக்கு தன்னுடைய ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கிறது. அப்போ அதுதான் ஆவியானவருக்கு பிரியம். நான் அடிக்கடி சொல்வேன் உங்களுக்கு. அப்போ இதுக்குள்ளே தேவன் ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறார். என்ன ஒரு புதிரை வைத்திருக்கான பாருங்க. 8வது வசனத்தில் தேவன் சொல்லுகிறார், அநீதியில உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமானன் கண்டு அவனை மெச்சிக் கொண்டான் என்று சொன்னவர் அடுத்தது சொல்லுகிறார் 9வது வசனத்திலே, அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிக்க. அப்போ இங்கே தேவன் புதிராய் பேசுகிறார், எதிர்மறையான ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் தேவன் அநீதிக்கு உடந்தையாகிறவர் அல்ல. அநீதியான காரியங்களுக்கு ஒரு நாளும் தன்னை விற்று போடுகிறவரும் அல்ல, தன் பிள்ளைகள் விற்று போடுவதும் அவருக்கு பிரியமில்லை. அப்போ இங்க தேவன் வேறொரு காரியத்தை பேசுகிறார், சீசர்கள் புரிந்து கொள்ள வேண்டி பேசுகிறார். அப்போ நாம் ஒவ்வொன்றாய் பார்க்க போகிறோம். முதலாவது ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க. அதாவது இந்த உலகத்துக்கு ஒரு அதிபதி உண்டு. இந்த உலகத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தந்தேன், அவன் இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். நம்ம எல்லாருக்கும் ஒரு அதிபதி உண்டு. அப்போ இங்கே நாம் அந்த வித்தியாசத்தை பார்க்க போறோம். பார்த்தா தான் நமக்கு இதுக்குள்ள இருக்கிற தேவன் நம்மோடு பேச விரும்புகிற காரியம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அப்ப அநீதியான பொருள் என்று தேவன் எதை சொல்லுகிறார், அந்த அநீதியான பொருளை நாம் எப்படி தேவனுக்கென்று பிரயோஜனப்படுத்துகிறது, அதை தேவன் எப்படி நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார், இதைத்தான் இந்த நாளை நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள்
தேவ ஊழியங்கள் மத்தியிலே எதிர்மறையா இதை தவறாக பிரசங்கம் பண்ணி தவறாய் பார்த்தீங்களா, ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறாரே, ஆண்டவரை சொல்லி இருக்கிறாரே. அப்போ தேவன் இப்படிப்பட்ட தவறான பல பிரசங்கங்கள் பல காரியங்கள் இருக்கிறதை நாம் அறிந்து இருக்கிறோம். அப்போ நாம் தெளிவடைந்தால் தான் இந்த வேதம் வசனத்துக்குள்ளே, இந்த 16ஆம் அதிகாரத்துக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ நன்றாய் விளங்கிக் கொள்ள நான் உங்களுக்கு முன்பும் ஒரு உவமை சொன்னேன். 14வது வசனத்தை ஒரு வாசிங்க. அதில் அதே அதிகாரத்தில் 14 அங்க இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, அவங்களையும் காட்டி கொடுக்கிறேன். வாசிங்க. இவைகளையெல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். ஆமென். இப்போ இதுக்குள்ள ஆண்டவர் சீசனோடு பேசுகிறார். இந்த பரிசேயர் யாரு? யூத ஜனங்கள். யூதருக்குள்ளே இருக்கிற ஒரு கூட்டம் தான் பரிசேய கூட்டம். இவர் மோசேயுடைய நியாய பிரமாணங்களை கை கொள்ளுகிறவர்கள். அப்போ இந்த கூட்டம் தேவன் இதை பேசும் பொழுது அவரை பரியாசம் பண்றாங்க. இன்றைக்கு பாருங்க, தேவ பிள்ளைகள், தேவனை நேசிக்கிறவர்கள் பேசுகிறதற்கும் தேவனை நேசிக்கிற மாதிரி தங்களை காண்பிக்கிறவர்களுக்கும் நிறைய வித்தியாசம். ஆனா 2 பேரும் கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறாங்க. பரிசேயர் யாரு? தேவனுடைய ஜனங்கள். சீசர்கள் யாரு? நம்மை போல அழைக்கப்பட்டவர்கள். அப்போ தேவன் நம்மிடத்திலே தான் பேசுகிறார். அப்போ உங்களுக்கு ஒன்று தெரியும். 16, 19 கொஞ்சம் வாசிங்க. 16வது 19 அதுல இன்னொரு காரியத்தை தேவன் சொல்லுகிறார். வாசிங்க. அதிலே 19 ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் வெளியேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இதே அதிகாரத்துல தான் அந்த லாசருடைய கதையையும் ஐஸ்வர்யவான் கதையும் சொல்லி ஐஸ்வர்யவானுடைய முடிவையும் ஆண்டவர் காண்பித்துக் கொடுக்கிறார். தரித்திரனா எண்ணப்பட்டவனுடைய மேன்மையையும் ஆண்டவர் காண்பித்துக் கொடுக்கிறார். அப்போ அப்படி காண்பித்து கொடுப்பதற்கு முன்பாக அவர் பேசினதான் இந்த உவமை. அப்போ இதை நாம் ஒவ்வொன்றாய் பார்க்க போறோம். அப்ப இதை எதை பார்க்கணும்? நம்ம உக்கிரானக்காரன்டா யார்? இப்போ அதை நாம் பார்க்கிறோம். 2 விதமான உக்கிரானக்காரர்கள் இருக்கிறாங்க. அப்போ இங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு எஜமானன், ஒரு ஐஸ்வர்யவானாகிய எஜமான இடத்துல உக்கிரானக்காரன். இந்த கதை ஒரு விளங்கப்படுத்திட்டு ஒரு வசனங்களாய் பார்ப்போம். ஒருத்தன் வேலை செய்கிறான். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. அந்த எஜமானன் அவனை வேலைக்கு வைத்திருக்கிறான். ஆனா அவனை குறித்து அவன் வேலையை சரியா செய்யல என்ற ஒரு செய்தி அவனுக்கு வருகிற பொழுது அவனை கூப்பிட்டு சொல்லுகிறான், உண்ட கணக்கு எல்லாம் எனக்கு ஒப்புவி. அப்போ இவனுக்கு தெரிஞ்சிட்டு இப்ப கணக்கு நான் ஒப்புவிக்கிறேன். நிஜமான இடத்துல கணக்கு கேட்கிறான். இப்போ இவன் என்னை விசாரிக்கும் பொழுது என்னை விசாரிப்புல இருந்து தள்ளி விடுவான். அதால அது 2 காரியம் சொல்றான். கொத்தவும் அந்த நாட்கள்ல அந்த கொத்துற வேலைன்னா மிகவும் ஒரு சிம்பிளான வேலை. அதை எல்லாரும் விரும்புறது இல்லை. போயிட்டு கூலி வேலைன்னு சொல்லுவாங்க. நம்ம கூலி வேலைன்னா கூலி வேலை செய்யறாங்க, ஊர்லயே கணக்கு எடுக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்த இறக்க வேண்டாம். பிச்சை எடுக்கவும் நான் விரும்ப இல்லை. பிச்சை எடுக்கவும் நான் விரும்ப இல்லை. கஷ்டப்பட்டு கொத்தி கூலி வேலை செய்ய வேண்டால முடியாது. ஏன்னா உக்ரானக்காரன் யாரு? கணக்குகளை விசாரித்து கணக்குகளை ஒழுங்குபடுத்தி வைக்கிறவர். அப்போ அந்த நாட்கள்ல நீங்க பார்க்கலாம், யோசேப்பை அவன் அவங்க போத்திபாடு வீட்டிலே அந்த வீட்டு காரியங்களை விசாரிக்கிற கர்த்தனாய் அவனை வைத்திருந்தார் என்று. அதே மாதிரி தான் உக்ரான கணக்குண்டா அப்படிதான் ஒரு கம்பெனியில இருக்கிற அக்கௌண்டன்ட் மாதிரி. அப்போ அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும். ஆனா இந்த உக்ரானக்காரன் என்ன செய்யறான்? உடனடியா போய் நீங்க பாருங்க, இவன் போய் என்ன செய்யறான்? அங்கே தன் எஜமான இடத்திலே கடன் வாங்கினவர்கள் அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒலிவ எண்ணெயும் இந்த மாவும் தான் அங்கே மிகவும் பிரதானமா இருந்தது யூதர்கள் மத்தியில். அப்போ அதை கணக்கு வாங்கின இடத்துல ஒருத்தருக்கு போய் 50 வீதம் தள்ளுபடி செய்யலாம். 100 கடமைண்டா 50 வீதம் தள்ளுபடி பண்ணிட்டான். அப்ப 50 தான் அவருடைய கணக்குல வரப்போகுது. அடுத்தது 80, 100 அந்த கோதுமையில 20 வீதத்தை கழிவு பண்ணி விட்டுட்டான். இப்ப விட்டுட்டு இவன் என்ன நினைக்கிறான்? நான் இப்படியெல்லாம் செய்துட்டா என்ன இவங்கெல்லாம் நான் யாருக்கெல்லாம் இப்படி செய்யறவங்க எல்லாம் என்னை சிதைத்து தங்களோட வீடுகள் என்ன சேர்த்துக் கொள்வாங்க. இப்போ இவன் இதை இப்படி செய்தான். ஆனா அநீதியான உக்கிரக்காரன் இதை செய்தான் என்று கண்டு அந்த எஜமானன் அவனை மெச்சிக் கொள்கிறான். அப்போ இந்த உக்கிரக்காரனும் இந்த எஜமானனும் யார் என்பதை நம்ம அறியணும். அப்போ இங்கே சொல்லப்பட்ட மெச்சிக்கொள்ளுகிற இப்படிப்பட்ட காரியங்களுக்கு பாராட்டுகிறவன் யார்? சத்ருதான் அநீதியான காரியங்களுக்கு
நம்மை ஊக்குவிக்கிறவர். அப்போ சத்ரு அந்த தன்னுடைய உக்ரானக்காரனாய் வைத்திருக்கிறான் ஜனங்கள். இன்றைக்கும் தேவ பிள்ளைகள் என்று சொல்லுவவர்கள் சத்ருடைய கிரியைகளை தங்களை அறியாமலே செய்கிறாங்க. பின்பாய் ஒரு வசனமாய் நான் உங்களுக்கு இதை சொல்லிட்டு பின்பா ஒரு வசனத்தை கொண்டு ஆதாரம் காண்பிக்கிறேன். அப்போ செய்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்டவங்களை பாருங்க. ஆனா அவங்க எங்க இருப்பாங்க? கிறிஸ்துவுக்குள்ளதான் இருப்பாங்க. இருந்து நாங்க செய்த முடுக்க என்ன? அநீதியான காரியங்கள் செய்து கொண்டு மெச்சு கொண்டிருப்பாங்க. ஏண்டா அவங்களுடைய எஜமானன். ஓகே ஓகே, இது பிரச்சனை இல்லை, இது நம்மட பிள்ளை, நம்மட ஆள், பரவாய், நம்மட உட்கார்ந்தா நமக்கு ஏற்ற விதமாய் கணக்கை செய்யறான். எனக்கால நட்டம் வந்தாலும் பரவாயில்லை, அவன் ஆத்மாவை நஷ்டப்படுத்துறான். அப்போ அதை மெச்சு கொள்வான். ஆனா நம்முடைய எஜமானன் ஒரு நாளும் நம்மை அப்படி அதற்காக மெச்சிக்கொள்கிறவர் அல்ல. அப்போ இங்கே ரெண்டு கூட்டத்தை தேவனே காண்பித்துக் கொடுக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுட்டோம்டா, இதை இந்த இந்த ஓமைக்குள்ள தேவன் வைத்திருக்கிறத நம்ம அழகாய் புரிஞ்சுக்கிறோம். ஆண்டவரே அதுக்கு பதில் சொல்லுகிறார். நீங்க பாருங்க 8வது வசனத்தை வாசிங்க. அதிலே அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக் கொண்டான். விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். இதை சொல்லிட்டு தான் நான் சொன்ன அநீதியான உலக பொருளுக்கு போறேன். அப்ப நீங்க பாருங்க, ஒளியின் பிள்ளைகள் நாம் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறபடினால் நாம் ஒளியின் பிள்ளைகள். இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பிள்ளைகள் இருக்கிறாங்க, உலகத்தின் பிள்ளைகள் பிசாசின் கரத்துல இருக்கிறாங்க. அவங்க ஒரு கூட்டத்தான். அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டு நம்ம உலகத்துக்குள்ள நம்முடைய கால வைத்துட்டு இருப்போம் என்று சொன்னா நாம் ஒளியின் பிள்ளைகள் அல்ல. நாம் இப்பிரபஞ்சத்துக்குரிய தேவனுக்குரிய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆனா யாருக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்துக்குள்ளே. ஆகவேதான் ஆண்டவர் அந்த வித்தியாசத்தை காண்பித்து கொடுக்கிறார். ரெண்டு கூட்டம் இருக்கும். அப்போ இதை கேட்டு ஏன் பரிசேயர்களுக்கு கோபம் வருது என்று சொன்னா, இந்த பரிசேயர் என்ன செய்தாங்க? இவங்க செய்த காரியங்கள் அப்படி. மற்ற எல்லாம் ஆண்டவர் பரிசேயர்களை பார்த்து அவர் பேசுகிறார். என்ன செய்யறாங்க? இவங்க கொண்டு வாங்க, காணிக்கையை கொண்டு வாங்கன்னு போட்டு தாய் தகப்பனை நீங்க பார்க்க தேவையான குர்பான் அந்த பழியை காணிக்கையிட்டு கொண்டு தாய் தகப்பனை அப்படியே விட்டுருவாங்க. அதற்கு இவங்க உடந்தையா இருந்தாங்க. அந்த நாட்கள்ல இவங்க தங்களுடைய நண்பர்கள் இந்த பரிசேயர் சேவனை தங்களுக்கு தெரிந்தாக்கள் அப்படி இருந்தாங்க. ஓகே, தள்ளுபடி செய்து அவங்களுடைய காரியங்களை எல்லாம் தங்களுக்கு ஏற்ற பிரகாரமாய் செய்து கொண்டபடினால்தான் ஆண்டவர் கடிந்து கொண்டார். இவங்க என்ன செய்யறாங்க? உங்கள் மேல பெரிதான சுமைகளை வைத்து அதுல ஒன்றை கூட இவங்க தொடுற இல்லை. அந்த வெந்தயம் மொத்தம் எல்லாத்தையும் காணிக்கையை கொண்டு அதை கொண்டு வந்துட்டு அவங்க தங்களுக்குரியவர்களோடு அந்த காரியத்தை பகிர்ந்து கொண்டு அதை தங்களுக்கு ஏற்ற பிரகாரமாய் வைத்துக் கொண்டு மற்றவர்களையோ அதிக சுமைகளால் அவர்களை வருத்தப்படுத்தினார். ஆகவேதான் ஆண்டவர் இந்த பொருளாசையை குறித்து பேசும் பொழுது இங்கே இருந்த பரிசேயர்களுக்கு கோபம் வந்து ஆவிதாண்டு சொல்ற ரெண்டு எஜமானனுக்கு நீங்க ஊழியம் செய்யறார். அதாவது ரெண்டு எஜமானன், ஒன்று தன்னை காண்பிக்கிறார், இன்னொன்று இந்த உலகத்தின் எஜமானனை காண்பிக்கிறார். அதான் சொல்ற, ஒருவனை நீங்க பற்றி கொண்டா ஒருவரை நீங்க அசட்ட பண்ண வேண்டியவர். அப்போ நீங்க கிறிஸ்துக்குள்ள இருந்து கொண்டு அதைத்தான் சீசர்களுக்கு ஆண்டவரை காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். பரிசேயர் கேட்டுக் கொண்டிருக்காங்க. சீசர்கள் அதை அழகாய் கேட்டாங்க. ஆனா பரிசேயருக்கு அதை கேட்டோனே அவங்க பரியாசம் பண்றாங்க. ஆண்டவர் பரியாசம் பண்ணிட்டு இது எப்படி என்று சொல்லி ஆண்டவரோடு பல இடத்திலே அவர்கள் கோபப்பட்ட காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னா நீங்க நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவர் அந்த நாட்களிலே அவர் கொடுத்த பிரமாணம், எப்படிப்பட்ட பிரமாணத்தை அவர் கொடுக்கிறார் என்று சொன்னால் நியாய பிரமாணத்தை நான் பின்பாய் காண்பித்துக் கொடுக்கிறேன். ரோமர்ல பவுலே இந்த காரியத்தை கொப்பான காரியத்தை பேசுகிறார். இந்த பரிசேயரை குறித்து, இந்த யூதரை குறித்து பாருங்க. முதல்ல நம்ம கொஞ்சம் பழைய ஏற்பாட்டில் ரெண்டு காரியங்களை பார்த்துட்டு பின்பாய் புதிய ஏற்பாட்டுகளை வந்து சில காரியங்களை காண்பித்துக் கொடுக்கிறேன். லேவியராகமம் 19வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் கொடுத்த ஒரு பிரமாணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. நாம் இப்படி இருக்கக்கூடாது. ஆகவேதான் தேவன் நம் நடுவே பேசுகிறார். நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள், சிறியவனுக்கு முகதாட்சணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாய் பிறருக்கு நியாயம் தீர்ப்பாயாக. ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொன்னது நீ பரிதானம் வாங்க கூட அவனுடைய கொடுக்கிற யூத ஜனங்களுக்கு கொடுக்கிற தன்னுடைய மோசையை கொண்டு கொடுக்கிறார். இப்போ இவங்க
இது எப்படி மாத்தினாங்கன்றதை தேவன் இப்ப தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார். ஏசாயா 1 அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. உன் பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாய் இருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவரும் பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடி திரிகிறார்கள். பிள்ளையின் நியாயத்தை விசாரியார்கள். விதவையின் வழக்கு அவர்களிடத்தில் ஏற்கிறதில்லை. அடுத்தது ஆமோஸ் 5:12 வாசிங்க. அடுத்த தீர்க்கதரிசியுடைய தேவன் பாருங்க, இதெல்லாம் அவங்களுக்குள்ள இருந்தது. அதைத்தான் இப்ப வந்து புதிய ஏற்பாட்டிலே தேவன் அவர்களை வைத்துக் கொண்டு சீசர்களுக்கு சொல்லுகிறார். வாசிங்க. மீகா 3:11 வீட்டை வாசிங்க. அதிலேயும் சொல்கிறார். இப்ப நம்ம ஆமோஸ் 5:12 வாசிப்போம். உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் இங்கே பரிசேயர் கோபம்னா இவங்க தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை புரட்டினாங்க. நியாயப்பிரமாணத்துக்கு எதிர்மறையான கிரியைகளை செய்துட்டு தங்களை மற்றொரு பார்வைக்கு நீதிமான்களாய் காண்பித்துக் கொண்டு இருந்தாங்க. அப்ப ஆண்டவர் சொல்ல, நீங்க சாத்தானுக்கு, அதான் மறைவா சொல்ல, நீங்க சாத்தானுக்கு ஊழியம் செய்றீங்க, நீங்க சாத்தானுடைய உக்கிரானக்கார கணக்கு எழுதுறீங்க என்று போட்டுத்தான் ஆண்டவர் சொல்ற சீசனுக்கு ஓமே சொல்லத்தான் அவர்களுக்கு கோபம் வருகிறது. இப்போ ரோமர்லே பவுல் சொல்லுகிற காரியம், சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்துட்டு பின்பாய் தேவன் விரும்புகிற உக்ரானக்காரனுடைய காரியத்தை காண்பித்துக் கொடுக்கிறேன். இப்ப ரோமர் 2வது அதிகாரம் எடுங்க. அதுல முழுக்க பவுல் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. இந்த காரியத்துக்கு ஒப்பாய் பவுல் பேசுகிறார், அழகாய் பேசுகிறார். நம்ம இப்படி இருக்கக்கூடாது, அதுதான் தேவன் நம்மோடு பேசுகிறார். 2வது அதிகாரம் 19-20 வாசிங்க. 209வது பக்கம். நீ உன்னை குருடனுக்கு வழிகாட்டியாகவும் அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியானாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. இப்போ நீங்க இது யாருக்கு பேசுறான்னு உங்களுக்கு விளங்கணும்டா. 17-18 வாசிங்க. அப்போ உங்களுக்கு விளங்கும் யாருக்கு பேசுறான்னு. நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலா இருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாய். நியாயப்பிரமாணத்திற்கு நன்மை தீமை இன்னதென்று தெரியுமே. பரிசேயனே, யூதனே, சதுசேயன், உனக்கு தெரியும் அல்லவா நியாயப்பிரமாணத்தை நான் எதற்கு கொடுத்த உனக்கு. இப்ப நீ என்ன செய்தாய்? நீ கூட நீ அதாவது மத்த பேசா, நீ குருடனுக்கு அப்படி வழிகாட்டுவா, போதிக்கிறார், நீ போதவன் என்று சொல்லுகிறாய். நீ எப்படிப்பட்டவனா இருக்கிறாய்? ஆண்டவரை சொல்ல பாருங்க. 21-25 வாசிங்க. கொஞ்சம் வாசிச்சா நல்லா இருக்கும். வாசிங்க. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாதென்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாதென்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அறிவறுக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? 23 அதே வாசிங்க. நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? ஆமென். இதைத்தான் தேவன் அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்போ உங்களை நீங்க இப்படி எல்லாம் செய்றீங்க. உங்களை பாராட்டுறதுக்கு ஒரு உலகத்துக்கு ஒரு எஜமானன் இருக்கிறான், அவன் ஐஸ்வர்யவான். இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்துடன் எப்படி நான் சொல்லுகிறேன்டா, இந்த உலகம் பொருளா, நான் உங்களுக்கு இதை முதலே சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரை கொண்டு போய் சொல்றான், இந்த உலகம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நீர் என்னை விழுந்து பணிந்து கொண்டா இதை உமக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். அப்போ இந்த உலகத்தின் ஐஸ்வர்யவான் சாத்தான் என்ன பண்றான்? நீங்க அவனுக்கு ஊழியம் செய்வீங்க, அவனுக்கு ஏற்ற பிரகாரமாய் நியாய பிரமாணத்தை அவமாக்கி, என்னுடைய வார்த்தை அவமாக்கி, என் சட்ட திட்டங்கள் அவமாக்கி, நீங்க என்ன செய்வீங்க? அவனுக்கு ஏற்ற பிரகாரமாய் உங்களுக்குள்ளே உரியவர்களுக்கு நீங்க தள்ளுபடி செய்துட்டு நீங்க என்ன வஞ்சித்துட்டு அவங்க உங்களுடைய எஜமானனாகிய பிசாச நீங்க கனப்படுத்தப்பட்ட அவன் உங்களை மெச்சிக்கொள்கிறான். பாருங்க, அழகாய் சொல்ற அநீதியான பாருங்க. அதுல அழகாய் அந்த வாங்க பழையபடி அந்த லூக்காக்கு இந்த வசனத்தை மீண்டும் பார்ப்போம். 16வது அதிகாரம் அதுல பாருங்க, ஆண்டவரை சொல்லுகிறான். 8வது வசனத்தை வாசிங்க. 8 அநீதியுள்ள புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு
ஆண்டவரே சொல்ல அநீதி உள்ள ஒரு மனிதனை ஆண்டவர் அநீதி உள்ள சொல்லிட்டான் அநீதியானவன். தேவனுக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லை. அவனை மெச்சுறதுக்கண்டே ஒருத்தன் இருக்கிறான் இந்த பூமியில. தன்னை ஐஸ்வர்யவானா காட்டிக்கொண்டு எஜமானனா காட்டிக்கொண்டு. ஆகவேதான் ஆண்டவர் முடிக்கும்போது சொல்ற நீங்க 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று நீ பிசாசுக்கு ஊழியம் செய், இல்லை எனக்கு ஊழியம் செய். யாருக்கு சொல்ல? நம்மை பார்த்து சொல்லுகிறான், தம் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறான். அப்போ நாம் நன்றாய் விளங்கிக் கொள்ளணும். இதை கொஞ்சம் எதிர்மறையா இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு இது விளங்கும். ஆகவேதான் உங்களுக்கு இதை நான் விளங்கப்படுத்தி சொல்லிட்டு, இப்போ தேவன் விரும்புகிற, தேவன் எதிர்பார்க்கிற, ஏன்னா நம்முடைய கையில தேவன் கொடுத்திருக்கார் இந்த உக்ரான உத்தியத்தை. நம்ம ஒவ்வொருத்தருடைய கையில தேவன் கொடுத்திருக்கார். நான் இப்போ உங்களுக்கு வசனத்தை வைத்து காண்பித்து கொடுக்கிறேன். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிங்க. இப்போ நான் ஒவ்வொன்றாய் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு விளங்கும் நீங்க யாருன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க எப்படிப்பட்ட கணக்கை தேவனுக்கு ஒப்புவிக்கணும் என்பதை நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்று எண்ணிக்கொள்ள கடவன். நாம் யாராயிருக்கிறோம்? தேவன் என்றா கணக்கு வழக்க நம்ம நம்பி தேவன் கொடுத்துக்க, ரகசியங்களை நம்ம நம்பி கொடுத்திருக்க. நாம் அதற்கு உண்மையில் உக்ரானக்காரனா இருக்கணும், அநீதியானவர்களா இருக்கக்கூடாது. அந்த 2வது வசனத்தில் அவரே சொல்ற வாசிங்க. மேலும் உக்ரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுகிறது அவனுக்கு அவசியமா ஆவியானவர் துள்ளப்பட்டார். நானும் நீங்களும் தேவ ராஜ்யத்தின் உக்ரானக்காரன் இந்த பூமியில நாம் நீதியா இருக்கணும். அப்போ தேவன் நம்மை நம்பி கணக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு 100 கொடுத்தா நம்ம 100 கொடுக்க, அதாவது தாளந்து. 5 கொடுத்தவன் 10 கொடுத்தான், 10 கொடுத்தவன் 20 கொடுத்தான். 1 கொடுத்தவன் அதை மண்ணுக்குள்ள புதைத்து வைத்திட்டான். மண் என்றால் உலகம், மேலுக்கு உலகத்துக்கு உள்ள அதை வச்சுட்டான். உலகத்து மேல ஆசை. ஆகதான் தேவன் வந்து கடிந்து கொண்டான். அது இன்னொரு உவமை. நான் இதுக்கு சற்று அது பொருத்தமாக இருக்கப்படி உங்களுக்கு சொல்லி தருவேன். அப்போ நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. நாம் எல்லாரும் தேவனுடைய உக்ரானக்காரன். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நானும் நீங்கள் அவருடைய ரகசியத்தில் உக்ரானக்காரன். வேதமே நமக்கு அதை சொல்லுகிறது. ஆகவேதான் நாம் மிகவும் கவனமாக இருக்கணும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார் யோவான் 15:19 அவர் சொன்னார், உலகத்திலிருந்து உங்களை நான் பிரித்தெடுத்திருக்கிறேன், உலகம் உங்களை பகைக்கும். அப்போ முதல்ல நம்முடைய நிலைமையை நாம் புரிந்து கொள்ளணும். நம்ம உலகத்தின் பிள்ளைகளா இருக்கிறோமா இல்ல ஒளியின் பிள்ளைகளா இருக்கோம்? நம்ம கிறிஸ்துவுக்குரிய பிள்ளைகளா இருந்து நாம் இப்படிப்பட்ட காரியங்களை பிரசங்கித்தா உலகத்துக்குள்ள இருக்கிற கிறிஸ்தவ நம்ம பார்த்து அன்றைக்கு இருந்த அந்த பரிசேயரை போல நம்ம பார்த்து சிரிச்சு பைத்து. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற பாருங்க, ஆண்டவர் பணத்தை அள்ளி அள்ளி கொட்டுற பாருங்க, இவனுக்கு பைத்தியம். இவன் எப்ப பார்த்தாலும் எதிர்மறையாக பேச வேண்டியதான் பேசுவாங்க. ஏண்டா அது அப்படித்தான் இயேசுவை பார்த்து சொன்னாங்க. ஆனா சத்தியம் சத்தியமா இருக்கு. நாம் சத்தியத்தை ஒரு நாள் திருப்பி பேசவே முடியாது. என்ற ஆண்டோடைய வார்த்தையை வைத்துத்தான் நாம் எதையும் கற்றுக் கொடுக்கலாம். அப்போ இது மிகவும் முக்கியமான, இந்த காலத்துக்கு மிகவும் அவசியமான ஒரு காரியம். தேவ பிள்ளைகளுக்கு பணத்தாசை, பணத்தாசை, எல்லாத்திலும் பணத்தாசை. உலகத்தை பற்றி கொண்டிருக்கிறாங்க. தேவன் கொடுத்ததை அப்படியே போட்டுட்டு மண் மேல ஆசை. ஆண்டவர் சொல்ற மேலானவைகளுக்குரியதை தேடு. ஐத்தான் சீசனுக்கு ஆண்டவர் இங்கே கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ என்னுடைய உக்ரானக்காரன், எனக்காய் பாருங்க. ஆண்டவர் சொல்ற ஞானஸ்தானம் கொடுத்து எல்லாரும் சீசனா மாத்தி. சீசன் இடத்துலதான் உக்ரான கணக்க தேவன் கேட்பார். நாம் அவருடைய உக்ரானக்காரன், நாம் உண்மையுள்ளவர்களா இருக்க. அப்படி இல்லை, நம்ம எதுல மாறி கிரிய செய்தாலும் அது நம்ம வச்சிருக்கிறோம். நீ செய்த சரி, நீ இப்படித்தான் இருக்கணும், நீ இப்படித்தான் இருக்கணும், நீ இப்படித்தான் நடக்கணும். உன் மாமிசத்தை நல்லா பூசி, உன் மாமிசத்தை நல்லா அழகுபடுத்து, உன் மாமிசத்தை நல்லா மேக்கப் போடு, உன் மாமிசத்தை நல்லா வெளியில காட்டு, அப்படி காட்டு. இது உலகத்து மேல ஆசை வைக்க அப்ப உங்களை வச்சு கொள்வான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் வேலைக்காரன். ஆனா யாருக்குள்ள இருக்கிறீங்க? கிறிஸ்துக்குள்ள, பரிசேயர். அப்போ முதல்ல நீங்க தெரியணும், இதுக்கு ஒரு தலைப்பு. நீங்க பரிசேயனா கிறிஸ்துக்குரியவர்களான்றது நீங்க தான் முடிவு. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, நன்றாக விளங்கிக் கொள்ளணும். தேவன் நம்மிடத்தை எதிர்பார்க்கிற காரியத்தை தான் தேவன் சீசர்களுக்கு பேசுறது. தன்னுடைய வாயினாலே அவர் பேசுகிற காரியம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை, நீதிமொழிகள் 11:1 எடுத்து வாசிங்க. தேவனுடைய பார்வையிலே
அநீதியான காரியம் எப்படி இருக்குது பாருங்க. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரியான நிறைகளோ அவருக்கு பிரியம். அப்போ இது கள்ளத்தராசு. 100 50 அவுட், 80ல 20 அவுட். கள்ளத்தராசு தேவன் அதை மெச்சிக்கொள்வாரோ? நான் உங்களுக்கு சற்று தெளிவடையணும். நீங்க இந்த ஓமையை சரியா புரிஞ்சுக்கணும், இந்த கதையை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இதை பற்றி பல பிரசங்கத்தை அடிச்சு விடுறாங்க. அப்போ இதை கேட்டு சடங்களை கை கட்டி அதுதான் ஆண்டவர் இப்படி சொல்லிக்கிறேன். நாங்க இங்கே ஆண்டவர் சொன்ன நண்பர்கள் யாரெல்லாம் பார்க்க போறோம், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்குறேன். அப்போ நான் மிக கவனமா இருக்கணும் பிள்ளை. அதான் சொன்னேன், நீங்க எதை கேட்கிறீங்களோ அதை குறித்து நீங்க மிக கவனமா இருக்கணும். வேதத்தை நீங்க தினமும், அதான் சொன்னேன், இரவும் பாலும் வேதத்தில் தியானமா இருக்கிறவன் மனுஷன் பாக்கியம் உள்ள. அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும். ஆனா அவனை பார்த்தா மற்றவன கண்ணுக்கு பைத்தியமா இருக்கு, அவனை பார்த்தா மற்றவன கண்ணுக்கு ஒன்றுமில்லாதவன் போல இருக்கு. ஆனா அவன் தான் தனக்கானவைகளை பரலோகத்திலே அதிகமாய் சேர்த்து வைக்கிறான். அவன் தான் தேவனுடைய உக்கிரான கணக்கு கொடுப்பதற்கு தேவன் அவனுக்கு தான் ரகசியங்களை பேசிக்கொண்டே இருப்பான். நாம் அப்படி இருக்கணும். அதுதான் பவுல் பாருங்க, பவுலை பாருங்க எப்படிப்பட்டவன். ஆனா அவன் வாழ்க்கையை பாருங்க. பணத்தை நான் ஒவ்வொரு வார்த்தைகளை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும் பொழுது உங்களுக்கு விளங்கும். அப்போ தப்பு நல்லது என்று சொல்றவன் சாத்தான், தப்புன்னு சொல்லுகிறவன் நம்முடைய எஜமான். அப்போ ஆகவேதான் ஆண்டு சொன்னார், இந்த உலகத்துல பாருங்க இன்னைக்கு கள்ள கணக்கு எழுதி கள்ள கையெழுத்து வைத்து மோசம் பண்றாங்களா இல்லையா? அதெல்லாம் ஆண்டவரோட பார்வையில நீதியா? இதைத்தான் அவங்க செய்தாங்க. அதான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்த ஏசாயாவில், ஆமோஸ்ல, மீகா 3:11 எல்லா இடத்துல நீங்க வாங்கி பாருங்க. ஆண்டவர் பேச, என் ஜனங்கள் பரிகாரம் வாங்க, நியாயத்தை புரட்டி, இதைத்தான் இந்த பரிசீலனை செய்தாங்க. இதைத்தான் பரிசீலனை செய்தான். ஆனா ஆண்டு சொல்லி, நீ கூட நீங்க எல்லாம் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளின் கர்த்தர் பேர். அப்போ நம்ம பார்த்து ஆண்டவர் அப்படித்தான் சொல்ல போறார். நம்ம உலகத்துக்கு ஏற்ற பிரகாரமாய் நம்ம இருந்த நம்மிடத்துல ஒளியில நம் ஒளியின் பிள்ளைகள் என்று சொல்லவும் முடியாது. அதான் உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்வேன், உலகத்து வழிபாடுகளுக்கு நீங்க மறைத்தவர்கள், அதை கூட புரியாம நீங்க கிறிஸ்துக்குள்ள இருந்தீங்கண்டா கடைசி நாள் பரிதவிக்கப்பட்டு நமக்கு அவ்வளவு தேவன் கொடுக்கிறான். சாதாரணமாய் கொடுக்கிற நமக்கு நிறைவாய் கொடுக்கிறான். நீங்க எல்லாரும் போய் வெளியில பேசினா நிறைய ஆழங்களை நீங்க பேசுற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதமாய் காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அப்போ 9வது வசனத்தில் ஆண்டு சொல்லுகிறார், அதே லூக்கால என்ன சொல்ல, அதை வாசிங்க, வாசிட்டு நான் அதை விளங்கப்படுத்துவேன். ஏன் நான் திரும்ப திரும்ப வாசித்து நம்முடைய இதயத்தில் அது பதியணும், மூளையில பதிஞ்சு சரி வரலாம், இதயத்துக்குள்ள நீங்க அதை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் தேவனுக்கு தெரியும். ஆகையால் திரும்ப வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாறும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இப்போ ஆண்டவர் இதை சொல்லிட்டு, அநீதியானவன் புத்தியாசிரியர் ஆண்டவர் அவன் மெச்சினான், சாத்தான் மெச்சினான் என்று சொல்லி போட்டு இப்ப இந்த ஆண்டவர் எதிர்மறையாக புதிராய் பேசுகிறார். நான் இப்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க மாறும் பொழுது, நீங்க சாகும் போது உங்களை நித்தியமான வீடுகள் நன்றாக கொள்ளுங்க. இந்த பூமியில எதுவுமே நித்தியம் இல்லை, எதுவுமே நித்தியம் இல்லை. நீங்க காண்கிற இந்த பெரிய பில்டிங் ஆகட்டும், இல்ல கட்டி விட்டுருக்காங்களே பெரிய அந்த பெரிய உயரமான கட்டிடங்கள், ஒன்றுமே நித்தியம் இல்லை. இங்க வேத வசனத்திலே தேவன் அழுத்த திருத்தமாய் தன் சீசன் அதை எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிறார், நீங்க சாகும் பொழுது. அப்போ நமக்கு ஒரு மரணம் ஆல்ரெடி வந்துட்டு, என்ன எடுங்க, ரோமர் 6 வாசிங்க. ஒரு மரணத்துக்கு நாம் உட்பட்ட ஆயிட்டு அதை நம்ம தெளிவுபடுத்தும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? எதற்குள்ளாய் நானும் நீங்களும் முதல் ஞானஸ்தானம் பெற்றதே மரணத்துக்கு உள்ளாக. அதாவது நம்ம இந்த பூமிக்கு மறிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் எழுப்புகிறோம். கொலோசியர் 3:3 வாசிங்க. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்க எங்க என்ன செய்தீங்க? நீங்க மரித்திட்டீங்க. இது முதலாவது மரணம்
ஆவி, அதாவது நீங்க கிறிஸ்துவுக்குள்ள மரித்து உயிர்த்தெழுந்து, அதாவது உங்களை அடக்கம் பண்ண ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட காரியத்தை சொல்லுது. இதை தேவன் பேசல. இப்ப என்ன சொன்னாங்க, நீங்க பாத்தீங்க ஞானஸ்தானம் வரலாம் போயிருங்க. அப்படி என்றா நானே நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தோடனே ஆர்டர் எடுத்துக்கிறேன், அப்படி எடுக்க. அப்போ தேவன் இன்னொரு மரணத்துக்கும் நாம ரெடியாகி கொண்டிருக்கிறோம். அதுல நான் நீங்க யாரும் தப்பேலாம். அது வேதமே சொல்லுது, மரணம் நம்முடைய சரீரத்துல ஒரு மரணம் உண்டு. அதை முதல் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கு. இப்போ ஆண்டு சொன்ன அந்த மரணம் உனக்கு வரும். சீசன்ல பார்த்து சொல்றேன், உங்களுக்கு அந்த மரணம் வரும். அதாவது உங்களுடைய சரீரம் மரணத்துக்கு உட்பட வரும். ஆனா அந்த மரணத்திற்கு பின்பாக உங்களுக்கு ஒரு நித்திய வீடு உண்டாகும். அப்போ தேவன் எதை நித்திய வீடு என்று பேசுகிறான்? நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. நமக்கு ஒரு மரணம் உண்டு, ஒரு நித்திய வீடு நமக்கு ஆயத்தப்படுது. 2 கொரிந்தியர் 5:1 எடுத்து வாசிங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலி அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஆமென், ஆமென். அதாவது பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த மாமிசம் அழிந்து போகும் மரணத்தால். ஆனா மாமிசத்துக்குள்ள தேவன் வைத்திருக்கிற ஆத்துமாக்கென்று தேவன் ஆவிக்குரிய சரீரத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். அது நமக்கு நித்தியம், அது அழியாது. அதை வேதத்திலே பவுலும் சொல்லுகிறான். அதாவது அழிவுள்ளது அழியாமையை தரித்துக் கொள்ளும். இங்கே ஆண்டவர் பேசுகிற நித்திய வீடு எதை பேசுகிறான்? அவனுக்கு நித்தியமான வீடு தான். உனக்கு ஆவியில உனக்கு எல்லாம் உண்டாகும்படி நீ அநீதியான உலக பொருளால நீ என்ன செய்யணும்? நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ள. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இதுக்குள்ளதான் தேவன் அந்த புதிரை பேசிக் கொண்டிருக்கிறார் சீசர்களுக்கு. அப்போ என்ன ஆண்டவர் சொல்ல வருகிறாண்டா? உனக்கு நித்தியம், அதாவது உயிர் தழுகிற சரீரத்தை குறித்த அந்த நித்தியமான சரீரத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார் சீசர்களை. நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். இன்றைக்கு பிசாசு நம்ம உலகத்துக்குரிய சரீரத்துக்கு ஏற்ற பிரகாரமாய் பணம், நீங்க ஒரு வீடு இந்த 10 வீடு வேண்டணும், அப்படி வேண்டணும், இந்த கார் காணாது, இது சின்ன கார், இது பண்ணணும், பெரிய ஜெட் எடுக்கணும், அப்படி எடுக்கணும். நம்ம வேற வழியில கொண்டு போய் கொண்டே இருக்கிறோம். பரிசீலனை வரத்தான் செய்யலாம். ஆண்டவர் அதை செய்கிறவர் அல்ல. நம்மை நித்தியமான ஸ்தலத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார். சபையை நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இப்படி ஆயத்தப்படுத்துவதற்கு அநேகர் இல்ல. ஆண்டவர மாதிரி இல்ல, அப்படி சீசன மாதிரி இல்ல. இன்றைக்கு அநேகருடைய வழிகளை பிசாசானவன் தனக்கேற்ற உக்ரானுக்கார கணக்கை ஒப்புவித்து அவர்களுக்கு கொடுத்து 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 பாருங்க, எஜமானனுக்கு நட்டத்தை உண்டு பண்ணுகிறான். ஆனா அவனை எப்படி எஜமான வச்சு கொண்டான்டா? அந்த அவன் கல்ல நம்மட திருதி வச்சுதான் காரியம் செய்யணும். அதனால அவனுக்கு அது நஷ்டம் இல்லை. அவனுக்கு வேண்டி ஆத்மாவை கொள்ளையடிக்கணும், அதை வச்சு கொள்வான். ஆனா நம்முடைய எஜமானனோ அப்படி அல்ல. அவருக்கு நம்முடைய ஆத்மா விலையேற பெற்ற இடத்துக்கு வரணும். ஆகவேதான் ஆண்டவர் அந்த நித்தியமான ஆவிக்குரிய சரீரத்தை நித்திய வீடு உங்களை சேர்த்துக்கொள்ளணும். அப்போ உங்களோட இங்க கண்ணை மூடிட்டு அங்க உங்களுடைய நித்திய வீடு உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு சரீரத்துல அங்க உங்களை நான் வாசம் பண்ண வைக்கிறேன். அதுதான் பின்னால திருப்பி இந்த பூமியில எல்லாத்தோட மகிமையா எழும்பும். அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்போ அடுத்த காரியம், ஆண்டவர் சிநேகிதர் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு சிநேகிதர் உண்டாகும். அப்போ நம்முடைய சிநேகிதர் யாரு? நமக்கு நம்முடைய சிநேகிதர்களை நாம் கண்டுகொள்வோம். யோவான் 15:15 வாசிங்க. ஆண்டவர் யாரை சொல்லுகிறார் பாருங்க. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஆமென். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஒரு சிநேகிதர். அவர் நம்மை சிநேகித்து நம்மை சிநேகிதர்களாக ஏற்றுக்கொண்டார். அப்போ பரலோகத்தில் அவர் தான் நம்மளை அங்கீகரிக்கணும். அந்த சிநேகிதர் நமக்கு அங்கீகரித்தால்தான் அந்த சிநேகிதரோடு நாம் வாசம் பண்ண முடியும். அப்போ அடுத்த இங்கே சிநேகிதர் என்று சொல்லலாம், சிநேகிதர்கள் என்று சொல்லுகிறார், பன்மையில் பேசுகிறார். அப்போ அடுத்த சிநேகிதரை நாம் பார்க்கும்படியாக
எடுத்து வாசிங்க. ஏசாயா 41:8. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஆமென். என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததி என்று பிதாவாக தீர்க்கதரிசியுடாய் தேவன் பேசுகிறார். நம்முடைய அடுத்த சிநேகிதர் நம்முடைய பிதா. அப்போ ஆகிதான் நீங்க இயேசு பேசும் பொழுது பிதாவிடத்தில் கேட்ட எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் என்று அங்கே அடையாளப்படுத்தி காட்டுகிறார். அப்போ இந்த 2 சிநேகிதரை நம்ம சம்பாதிக்கணும். அதுதான் நமக்கு நித்தியமான வீட்டுக்கு வழி. அதை விட்டுட்டு நம்ம உலகத்துல சிநேகிதரை சம்பாதிக்கல, நம்மளை அடிக்கிறதுக்கு ஆட்களே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் வித்தியாசம். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. எப்படி நாம் ஆபிரகாமின் சந்ததி, நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. அந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு தான் தேவன் தன்னுடைய கரத்தை நீட்டினார். ஆகவேதான் யாக்கோபு 2வது அதிகாரம் 23 வாசிங்க. புதிய ஏற்பாட்டிலே அந்த காரியத்தை யாக்கோபு எழுதுகிறார். வாசிங்க. யாக்கோபு 2:23 வசனம். யாக்கோபு இன்னும் அப்படியே வாங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேதவாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். யாருடைய சிநேகிதன்? தேவனுடைய சிநேகிதன். ஆகவேதான் அவர் அந்த நாளைக்கான ஆவலாய் அங்க போயிட்டார். அப்போ நமக்கு சிநேகிதர் என்றா நம்ம கிறிஸ்துவ, நம் பிதாவை நாம் பாடி துதித்தோமே, அவரை நம்ம நமக்கு ஆதாயப்படுத்தணும். அது எப்படிப்பட்ட பொருளால் ஆதாயப்படுத்தணும் ஆண்டு சொல்லுகிற அநீதியான உலக பொருள். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிங்க. சிநேகிதர் இல்லை, சிநேகிதர்களை பன்மையில பேசுகிறார் ஆண்டவர். அப்போ நமக்கு சிநேகிதர் கிறிஸ்து. நம்ம அவரைத்தான் சம்பாதிக்கணும். இந்த உலகத்துல இருந்தாலும் நம்ம பிதாவைத்தான் நம்ம சம்பாதிக்கணும். இங்கே இருக்கிறது அல்ல. தேவன் ஒரு நாளும் பூமிக்குரியதை பேசுகிறவர் அல்ல. அவர் மேன்மையானவைகளை கற்றுக் கொடுக்கிறான். இந்த பூமியில தேவன் வைத்திருக்கிற ஹைலைட் அதுதான். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப அநீதியான உலக பொருள் என்ன? உலகம் எதையெல்லாம் சிநேகிதோ அது தேவனுடைய பார்வையில அநீதியாயிருக்கு. அதை தேவன் அநீதி என்று சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? 15வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 16:15. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷனுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. இன்றைக்கு மனுஷனுக்கு முன்பாய் மேன்மையா எண்ணப்படுகிற ஒரு பிரதான காரியம் என்ன? பணம். இன்றைக்கு பணத்தை கொண்டுதான் இன்றைக்கு உலகம் நம்மை, உலகத்தால் ஒருவரை நேசிப்பதோ ஒருவரை கணக்கிடுவதோ இந்த உலகத்து பணத்தை கொண்டுதான். இந்த உலகத்து பணம் அநீதியானது. ஆனா அது நம் கையிலே வரும் பொழுது நம்ம அதற்காக பிரயாசப்பட்டு நாம் உழைத்து அதை நீதியாய் சம்பாதிக்கிறோம். நம்ம கள்ள வழியில களவெடுத்து சம்பாதிக்கிறது இல்லை. ஆனா உலகத்தில் இருக்கிறவங்க அதை செய்வாங்க. அதான் நான் சொன்னேன், உலகத்தின் பிள்ளைகளுக்கு கூட கள்ள கணக்கு எழுதி சம்பாதிப்பாங்க. ஒருவனை வஞ்சித்து அவனோட சொத்தை எழுதி அப்படியே அபஸ் பண்ணுவாங்க. ஆனா கர்த்தர் ஒளியின் பிள்ளைகள் அதை செய்யவே கூடாது, அதை செய்யவும் மாட்டாங்க. அப்போ இந்த அநீதியான இந்த உலக பொருளாகிய பணம் இன்றைக்கு பிரதானம். அதுதான் இன்றைக்கு ஒரு எஜமானாய் சத்துரு வைத்திருக்கிறான் இந்த பூமியை ஆளுறதுக்கு. இந்த பணம் அடிக்கப்பட்ட இந்த முறைமைகளை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள எவ்வளவு அநீதியான எவ்வளவு காரியங்கள் இருக்குன்னு நீங்க அந்த பணத்துடைய எக்கனாமியை பற்றி நீங்க இன்டர்நெட் அடித்து பார்த்தீங்கன்னா பல காரியங்கள் உண்டு. அப்போ தேவ பார்வையில பணம் என்றது அநீதி. பாருங்க, இந்த பணத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை வந்துச்சு. அவர் அந்த பணம் எல்லாம் அவர் வந்து தூக்கி கொடுத்தார் யூதாஸ் கையில. அவனுக்கு அது மேல அந்த அநீதியான அந்த பணத்து மேல ஆசைந்தபடியாத்தான் நீதிமான பணத்துக்காக காட்டி கொடுத்தான். அந்த நீதிமான பணத்தை கொடுத்து காட்டி கொடுக்க பண்ணி யூதர்கள் இந்த பரிசேயர் கூட்டம் அவரை சிலுவையில அறைவதற்கு ஒப்பு கொடுக்கிறாங்க. அப்போ இந்த உலக பொருளாகிய பணம்
அது அநீதியான பொருள். நம்முடைய கையில் அது வரும் பொழுது தேவன் அதை நாம் பயன்படுத்தி இந்த உலக அநீதியான பொருளை நீங்க நீதியா பயன்படுத்தணும். நீதியா பயன்படுத்தி என்னையும் என் குமாரனை நீங்க சம்பாதிக்கிறதுல தான் உங்களோட வாழ்க்கையினுடைய முடிவு அடங்கி இருக்கிறது. அங்கதான் உங்களுக்கு நிச்சயம் அடங்கி இருக்கிறது என்றுதான் தேவன் நீங்க பேசிக்கொண்டு வாரார் சீசர்களுக்கு. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா தேவன் பாருங்க, நீதிமொழி 19:17 எடுங்க. ஒரு காரியத்தை நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். தேவன் அங்கே நீதிமொழிகள் எழுதி வைத்திருக்கிற காரியம் நமக்கு தெரிந்த வசனம். ஆனா இதுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இன்றைக்கு இதையும் தவறாய் பிரசங்கம் பண்றான். நீதிமொழிகள் 19:17 வாசிங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஆமென். பாருங்க, ஏழைக்கு நீங்க இறங்கணும். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். எபிரேயர் 13:19 இந்த வசனம் தான தர்மங்கள் தேவன் பிரியமாயிருக்கிறார். அதை நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு தேவன் கொடுக்க போறது நித்தியமான ஸ்தானத்தை. அதை தேவன் எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? இந்த உலகத்தில் அதை பணமா கொடுத்தா அதை நீங்க சாப்பிட்டு அழிச்சு போட்டு அதான் நீங்கள் அழிஞ்சு போவீங்க. தேவன் அப்படிப்பட்டதை கொடுக்கிறவர் அல்ல. இன்னைக்கு அதை சொல்றான், ஏழைக்கு கொடுத்த 100 கொடுத்தா தேவன் உனக்கு 1000 கொடுத்த. ஆகவே கொண்டு வந்து போடு. தேவன் அந்த அர்த்தத்தில் பேசுகிறவர் அல்ல. அது பண ஆசை இருக்கிறதுக்காக மைண்ட்ல எப்படியாவது பணத்தை ஒரு 10 காரியங்களை தொடர்ச்சியா செய்து அந்த இதுன்னு சொல்லி பணத்தை சம்பாதிச்சு ஜனங்களை வஞ்சித்துறான். அப்போ இவன் யாருக்கு உக்கிரானக்காரனா இருக்கிறான்? இவன் யாருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான்? தேவன். ஆகவேதான் மிகவும் ஆழமான ஒரு சத்தியத்தை கதை வடிவில் கற்றுக் கொடுக்கிறான். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. நம் ஆண்டவர் பிள்ளைகள் எல்லாத்தையும் நமக்கு தேவன் அழகாய் நேர்த்தியாய் கற்றுக் கொடுக்கிறான். ஆகவேதான் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17, 18, 19 வாசிங்க. தேவன் இதை எப்படி நாம் பயன்படுத்தணும் ஆண்டவர் பவுலை கொண்டு எழுதி வைக்கிறோம். பாருங்க, தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17, 18, 19 வாசிங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யமுள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் என்னென்று சொல்லுகிறார்? நிலையற்றது. இங்கே ஆண்டவர் நித்தியத்தை பேசுறார். நிலையற்றதுல நம்மை நம்பிக்கை பண்ண வைப்பாரோ? அப்போ இன்றைக்கு உங்களுக்கு விளங்கி இருக்கும் 80% அதிகமான பிரசங்கங்கள் நம்மை நிலையற்றதிலே நம்பிக்கை கொள்ள வைத்து நம்ம சத்துருவின் வழியில நம்ம பிடிக்கிறதுக்கு சாத்தான் வைத்த கண்ணி. வேத வசனத்தை நாம் பார்க்கிறதுனா நான் சொன்னேன், ஆராய்ந்து பாருங்க, நித்திய ஜீவன் உண்டு. தொடர்ந்து வாசிங்க. நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், ஆமென், நன்மை செய்யவும், கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்கள் குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வரும் காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. இதைத்தான் கட்டளையிடணும் சபைக்கு. இதைத்தான் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஊழியம் கற்றுக் கொடுக்கலாம். அதைத்தான் பவுலை கொண்டு கற்றுக் கொடுக்கலாம். பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்க பிதாவையும் குமாரனையும் உங்களுக்கு சம்பாதிக்கிற காரியங்கள். நன்மை செய்யுங்க, நற்கிரியை செய்யுங்க, ஐஸ்வர்யவான்களாக தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரணத்துவம் உள்ளவர்களாய் நம்ம அப்படி செய்கிறோமா? நமக்கு தாராளமாய் கொடுக்கிறோம், நமக்கு உதாரணத்துவமாய் கொடுக்கிறோம். நமக்கு வேணும். நாம் யாருடைய உக்கிரானக்காரனா இருக்கிறோம்? ஆண்டவருடைய உக்கிரானக்காரன், உண்மை உள்ளவனாய் இருக்கிறோம். தேவன் நமக்கு 1000 தந்தா 100 என் அப்பாவுடைய ஊழியத்துக்கு 100 அற்ப பணம். நம்ம அதை கொடுக்கிறதே இல்லை. ஆனா யாரு? கிறிஸ்துவுக்குள்ள பரிசேயர். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இன்றைக்கு எப்படி நம்மை மோசம் பண்ணுகிறான்? இன்னொரு விதத்துல வேற விதமா அவன் எப்படி கொண்டு உன்னை ஆசிரியர் பணம் என்று அப்படியே அவனுக்கு அவனுடைய 50, 100 அவனுடைய காரியங்களை இது பண்ணிட்டு பணத்தை அவனை வேறு விதத்தை வழி நடத்துறான். ரெண்டுமே கிறிஸ்துவுடைய சரீரத்துக்குள்ள வந்ததான் பரிதாபம். ஆண்டவர் அந்த கலைகளை எடுத்து போட வேண்டும். ஆவேசம் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும் படி வருங்காரியத்திற்கு
நமக்கு நித்திய ஜீவன் வருங்கால்தான் நீங்க மாறி பொழுதுதான் நித்திய வீட்டில் உங்களை சேர்க்கணும். சேர்க்கிறவர் இயேசு கிறிஸ்து, அங்கே இருக்கிற பிதாவாகிய தேவன். அதற்கு திருமணப்பட்ட ஆவியானவர் நம்முடைய நண்பன். நாம் அவர்களை சம்பாதிக்கிறதுக்கு நாம் எதையுமே ஒன்றுமே கொடுக்கல. யோசிச்சு பாருங்க, ஏற்படும் வன்கண்ண பாருங்க. இங்கே சொல்லுகிறார், அது நீ நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமா வைக்கும். அதான் உங்களுக்கு அந்த வருஷத்தின் முதல் நாளே ஆண்டு உங்க பொக்கிஷங்கள் பரலோகத்துல சேர்த்து வைங்க. அதுதான் நிலையான பொக்கிஷம். பூமியில நமக்கு பூமியில அவருக்கு எல்லாம் கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். நம்ம படம் எல்லாம் நமக்கு கொடுப்பார். வீடு வேணா தருவா, வாகனம் வேணுமா தருவா. தரமாட்டேன்னு தேவன் சொல்ல இல்லை. அந்தந்த காலத்துக்கு என்ன தேவை என்றபடியால்தான் அன்றைக்கு ஆதி நாட்கள்ல மரக்கப்பல்ல போனவங்க இன்றைக்கு எப்படிப்பட்ட கப்பல்கள் உருவாயிட்டது, யாரு ஞானத்தை கொடுத்தது? அன்றைக்கு ஒரு தேசத்துக்கு போறது சொன்னா கப்பல் பிரயாணம். இப்போ விமானத்தில் நம்ம இலகுவாய் பறந்து போற. அப்போ தேவன் அந்தந்த காலத்துக்கு நமக்கு அதை கொடுத்திருக்கிறோம். அதுல நம்ம நம்பிக்கை வைக்கப்படும். அதனால ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். பரலோகத்தில் நமக்கு எல்லாம் நம்ம தூதர்கள் போல எல்லாவற்றையும் செய்யறதுக்கு நமக்கு தேவன் அதிகாரங்களை கொடுத்திருக்கிறோம். அப்போ நம்ம எதை தேடணும்? நம்ம கொடுக்கும் பொழுது கூட, உதாரணத்துக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி செய்றீங்கன்னு வைப்போம். ஒரு 50 குழந்தை, நாங்க பிரதர் வச்சுக்கொள்ளுங்கன்னுட்டு நீங்க அதை கொடுக்கிற நோக்கம் இதால எனக்கு ஆசீர்வாதம் வருமன் நினைச்சு கொடுக்கலாம். அது தவறு. நீங்க எந்த பிரதிபலனும் எதிர்பாராம நீங்க எனக்கு 50 கொடுக்க, அங்க ஒருவர் இருக்கிறார் உங்களுக்கு 100 மார்க்ஸ் போட்டுட்டு அதை உங்களுக்கு எப்ப கொடுக்கணுமோ அங்க போகும் பொழுது உங்களுக்கு அதற்குரிய பலன் மிகுதியாயிருக்கும். அதற்கா பூமியில உங்களை கைவிட போறது இல்லை. நன்றாக விளங்கி கொண்டு தேவன் எப்படி பார்க்கிறவர், தேவனுடைய பார்வை என்ன, சாத்தானுடைய பார்வை என்ன என்பதைத்தான் தேவன் அங்கே விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார் சீசர்களுக்கு. அதுதான் அந்த உவமை, அதுதான் அந்த காரியம். ஆகவே தேவன் அநீதியான உலக பொருள் என்று சொல்லிட்டு நித்தியமான வீட்டையும் காண்பிக்கிறோம். நீங்க அநீதியான உலக பொருள் என்று போட்டு அநீதியான காரியம் செய்கிறத கர்த்தர் பார்த்து அங்கீகரிப்பாரோ? அதை செய்து கொண்டிருந்தவங்க, அதனால தான் அவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய பார்வை வித்தியாசம் பாருங்க. மனுஷனுடைய பார்வையில தானியேலுக்கு தேவன் தரிசனத்தை காண்பிக்கும் பொழுது அங்கே நேபுகாத்நேச்சர் தங்கத்தார், அதுக்கப்புறமா வெள்ளி வெண்கலம் இப்படி காணும். ஆனா தேவனுடைய பார்வையில் அந்த ராஜ்யங்கள் எப்படி என்று பாருங்க. ஒன்று கரடியை போல, ஒன்று சிறுத்தை, மிருகத்தை போல ஆண்டவர் பார்க்கிறார். மனுஷனுக்கு முன்னாடி சொன்ன அந்த மனுஷனுக்கு முன்னதான் மேன்மை பார்த்தீங்களா? அவர் பெரிய பணக்காரர் பாருங்க. அவரை கிறிஸ்து ஆசீர்வதித்து வச்சிருக்கிற பாருங்க. அவர்கிட்ட இருக்கிற கார்கள் என்ன, அவருடைய உடுப்பு ஸ்டைல் என்ன, அவருடைய வைஃபுட இதுகள் என்ன, இவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. குழந்தை சபைக்கு முன்னாடி பாட்டிடுவாங்க. உடனே அவங்க சாட்சி அடிச்சு விடுவாங்க. நாங்கள் வரக்குள்ள ஒன்றுமில்லாமல் வந்தோம், இப்போ 5 கார், இப்போ எங்களுக்கு 3 வீடு இருக்கு, அடுத்த வீடு நாங்கள் இப்போ கனடாவில் வேண்ட போகிறோம், அடுத்த வீடு லண்டனில் வேண்ட போகிறோம். ஏன்னா அவங்களுக்கு காணாது பாருங்க, எங்க ஆசை போய் கொண்டிருக்குது. யோசிச்சு பாருங்க. தேவ ராஜ்யம் இன்றைக்கு கட்டப்பட வேண்டிய சூழ்நிலை. இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் வெளியில் இருக்கிறாங்க. தேவ பிள்ளையை கல்லணை போல போறாங்க. எவ்வளவு பரிதாபம். யோசிச்சு பாருங்க. யூதாஸ் காரியோத் கூட இருந்துட்டு அப்பத்தையும் வேண்டி சாப்பிட்டுட்டு காட்டி கொடுக்க நான் ஆண்டவரை ஏமாற்ற முடியுமா? ஆண்டவரை போ போ போய் செய்த செய்ய அப்படித்தான் நம்மளை விட்டுறோம். நன்ற விளைவு துக்கம் தான். நினைச்சா நமக்கு சில நேரத்தில் ஐயோ இப்படியா என்று ஒரு நன்மை பட்டு உறவி இருப்பாங்க. எல்லாத்தையும் உருவிட்டு ஒன்றுமே இல்லை, என்ன செய்யறான்னு கூட விசாரிக்காம கல்லணை போல துக்கமான காரியம் தேவ பிள்ளைகள் செய்யறாங்க. நான் வெளியில பேசுறேன், தேவ பிள்ளைகள் செய்யறாங்க. நீங்க எனக்கு ஒரு கர்த்தருக்குள்ளே நீங்க எனக்கு உதவி செய்ய, நீங்க உங்களை நான் எவ்வளவு தூரம் நான் உங்களை கர்த்தருக்குள்ள நான் எவ்வளவு தூரம் உங்களை நேசிப்பேன்னு நினைக்கிறீங்க. ஐயோ என் ஆபத்துல என் சகோதரன் எனக்கு உதவி செய்யறாளே, என் சகோதரன் எனக்கு உதவி செய்யறாளே, எவ்வளவு மேன்மையான போன அவங்களுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம மன்னிச்சிடும் கர்த்தருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள நம்ம மனுஷன் நமக்கு அது எப்படி இருக்கும்? ஆண்டவரே துக்கப்பட்ட புறக்காட்டினாலும் அப்படித்தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கோம். அப்ப நம்ம எப்படி சொல்றோம்? நம்ம ஒளியின் பிள்ளை போய் நான் எதை பேசுகிறேனோ அதுக்கு நான் என்னை கீழ்படுத்தாட்டி நான் ஒரு கள்ள பிரசங்கி.
அதை பவுலே சொல்லுது. அப்போ கவனமா இருக்கு. ஆண்டவர் பார்வையில நம்ம பரிசை உருவரில் கட்டிக்காங்க, உருவிட்டு விட்டுருவோம். ஆனா அவன் பாரப்பட்டு ஒருத்த முட்டங்கி போய் நிற்பான். அந்த டைம்ல தெரியாது, 3வது மனுஷன் தெரியவே தெரியாது. யோசிச்சு பாருங்க. இதைத்தான் ஆண்டவர் கண்டிச்சு கொண்டிருக்கிறார். தேவன் நல்லவர். எல்லாத்தையும் நமக்கு அந்தந்த டைமுக்கு எதை கொடுக்கணுமோ அதை நமக்கு சொல்லி கொடுப்பார். இப்போ ஒன்றாய் தெரிஞ்சு கொள்ளுங்க. ஞானத்தில் அங்க ஆண்டவர் பேசுகிற அந்த பரிசேயருடைய ஞானம், அதை தேவன் ஒரு ஞானத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறார். கலாத்தியர் 5:13 எடுங்க, வாசிங்க. கலாத்தியர் 5:13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். என்ன, நீங்க மாமிசத்துக்கு நீங்க அழைத்தவுடைய அந்த சுயாதீன அந்த ஞானத்தை கொண்டு வித்துட்டீங்கடா, அதுதான் வஞ்சனையான டிசீவிங் ஞானம், உங்களை வஞ்சிக்கிற ஞானம். நன்றாக விளங்கி. இதைத்தான் பரிசேயர் செய்தாங்க. தேவன் நல்ல ஞானத்தை கொடுத்த நியாய பிரமாணத்தை கொண்டு, ஆனா வஞ்சித்தாங்க. இன்றைக்கும் இந்த தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டு அன்றைக்கு எப்படி சாத்தான் அந்த ஞானத்தில் அவனை போல ஞானவான் இல்லைன்னு வேறு சொல்ல, அவன் வஞ்சிக்கிறவன மாறினது போல இன்றைக்கு பரிசேயர் கூட்டத்தை, இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இப்படி கூட்டங்களை ஆயத்தப்படுத்தி வச்சுக்கான். தண்ட அக்கௌண்டன்ஸ், தண்ட உக்ரானக்காரர்கள். அவங்க தங்களை அறியாமலே, ஏன்னா அவங்களுக்கு பயம், வெளியில போய் கொத்தையில ஐயோ முடியாது, எங்களால் போய் இறங்கி வேலை செய்யலாது. பவுலெல்லாம் பாருங்க, அவன் தன் கையின் பிரயாசத்தால் அவன் அங்க ரோம அரண்மனையில பெரிய அதெல்லாம் சொல்லல, குப்பை நஷ்டம் வேண்டாம் போயிட்டு வேலை செய்யறான். இவங்களுக்கு ஐயோ அல்ல கோட்டு சூட்டு எல்லாம் போட்டு இப்படி வந்து தங்களை பெருசா காட்டி நின்றதான் நினைக்கிறாங்க தேவனுடைய ஊழியர். அப்பதான் ஜனங்க என்ன அவங்களுக்கு இறக்கம், அதாவது பிச்சை எடுக்கிறது இல்லை. அப்ப இப்படியாவது தங்களுடைய பதத்தை நிரப்பணும். அங்கே அமெரிக்காவில் ஒரு பெரிய ஒரு சபையை கட்டின ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு பெரிய போதர், பெரிய பிரீச்சராங்க. அவர் ஆதி நாட்கள் 21 வயசாக இருக்கும் பொழுது அவருக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கிறார். ஆனா அவருடைய தகப்பன் 2 வேலை செய்து அவரை கடினப்பட்டு கஷ்டப்பட்டு தான் அவரை படிப்பிச்சு அவரை காலேஜுக்கு அனுப்பினார். அப்போ இந்த மகன் ரட்சிக்கப்பட்டு அதன் பின்பாக அவர் கேட்ட அந்த கிருபையின் உபதேசம், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது கிருபை எப்படி அந்த கிருபையை கொண்டு வந்தார் காம விகாரத்துக்கு. அந்த கேட்ட உடனே இவர் மனதில் ஒன்றை நிர்ணயிச்சிட்டார், எப்படியாவது இந்த செழிப்பின் உபதேசத்தை சொல்லி நான் பணம் சம்பாதிப்பேன். என்னால என் அப்பா மாதிரி கஷ்டப்பட முடியாது, என்னால கொத்தவும் முடியாது, பிச்சை எடுக்கவும் முடியாது. அதே மாதிரி இவர் அதை சொல்ல 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 ஆரம்பத்தில் 40 பேர் இருந்தவங்க 100 பேர், அப்புறமா 7000 பேரா மாறி பெரிய 65 மில்லியனுக்கு பிரைவேட் செக் எல்லாம் வைத்து பெரிய மேன்ஷன் எல்லாம் வேண்டி பெரிய இதுல வந்துட்டு 40 வருஷம் கழித்து அவர் சொல்லுகிறார், நான் பண்ணின பிரசங்கம் தவறு. ஆனா அந்த 40 வருஷம் சாப்பிட்டதுக்கு யாரு கணக்கு கொடுக்கிறது? அவ்வளவுதான். ஆனா சொல்லிட்டு இந்த இவ்வளவு நாள் பண்ண பிரசங்கம் தவறு, ஆகவே என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, அதனால இது பிரசங்கம் இல்லை. ஆனா அவன் அப்படி என்றா அவன் என்ன செய்யணும், எல்லாத்தையும் விட்டு எல்லாத்தையும் தடுத்துறது கொடுத்துட்டு ஆண்டவர் கணக்கை சரிப்படுத்திருப்பான். அப்போ அங்க போய், ஆனா இன்னும் அந்த வாழ்க்கை இன்னும் அந்த எல்லாம் இருக்கு. ஆனா சிம்பிளா இதான் சாத்தா உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டி இதண்டு போட்டு கடைசியில் உங்களை கையை எப்படி விட்டுட்டு சிம்பிளா நீங்க தான் அந்த சபையில 12-20 வருஷம் 8 வருஷம் இந்த விசுவாசியெல்லாம் பணத்தை ஒரு ஆள் 1000 அந்த முழு சம்பளமே $1000 இரவா வேறு அப்படியே கொண்டு 10 நீ இது கொடுத்தாலும் 10 மடங்கு தேவன் தரப்புறான்னு சொல்லி அதை நம்பி கொடுத்து இன்றைக்கு ஒன்றுமில்லாம் யோசிச்சு பாருங்க. இதைத்தான் பரிசேயர் செய்வாங்க. தேவன் அந்த வஞ்சனையான ஞானத்துக்கு நம்மை தப்பி வைக்க சொல்ல, உனக்கு நான் கொடுத்த சுயாதீன பிரமாணம் என் குமாரனுக்குள்ளாய் கொடுத்து நீங்க என் சுதந்திரவாளிகள், என் உக்ரானக்காரர் உண்மையுள்ளவர்களா இருக்கணும். அப்பதான் என் ரகசியம் உங்களோட இருக்கு. நம்ம இதயத்துக்குள்ள நம்ம பிரயாசப்படணும். அந்த உண்மையை நாங்கள் ஆண்டு ஒவ்வொரு நாளும் கேட்கணும்.
ஆபிரகாமுக்கு சொன்னது, ஆபிரகாமே உத்தமனாய் நடந்து கொள், உண்மையாய் நடந்து கொள். அதை நம்ம கேட்கணும் ஆண்டவர். சூழ்நிலை நம்மளை மாற்றி இழுக்கப்பா இல்ல ஆண்டவரே, நான் காத்திருப்பேன். எந்த சூழ்நிலை நான் காத்திருப்பேன். நீர் எனக்கு வாசல்களை திறக்குவரை நான் காத்திருப்பேன். உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளுகிற, உம்முடைய சமூகத்துக்கு புறமான எதுவும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று நம்ம காத்திருக்க. ஆகவேதான் பவுல் எழுதும் பொழுது பிலிப்பியர் பார்த்து பிடிக்க போறோம் 2வது அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுளே. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். தேவன் தன் சிந்தையை நமக்கு அழகாய் காண்பித்துக் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட உலகத்து அநீதியான பணத்து மேல நீ ஆசை வைத்தியண்டா என்ன நீ விட்டுருவா. அதை நீ நேசிக்காத, நீ என்ன நேசி மாறாத. உன்னை நித்திய வீட்டில சேர்த்துக் கொள்கிறவர் நான். உனக்கு நண்பனாய் மாறிவிட்டேன், உனக்கு நான் என்னையே கொடுத்தேன். அப்போ இந்த ஆண்டவருடைய சிந்தை அப்படித்தான் அவர் பிதாவுக்காக நமக்காய் இறங்கி வந்தார். அந்த சிந்தை என்னிலும் உங்களை இருக்குதா? நம்ம யாருக்கு இன்றைக்கு கணக்கு எழுதி கொண்டிருக்கிறோம், யாருக்கு நம்ம ஆட்கள் சேர்க்கிறோம், யாருக்கு நமக்கு காரியம் செய்கிறோம் என்பதை நாம் முடிவெடுக்கணும். அதை பரலோகம் அங்கீகரிக்கணும். நம்ம கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறோமா, இல்லை உலகத்தின் அதிபதியாகிய பிசாசுக்கு ஊழியம் செய்கிறோமா என்பதை. அதான் உலகம். உலகம் எதெல்லாம் நேசிக்குதோ, உலகம் எதெல்லாம் பெருசா, அதுல நம்ம ஒரு நாள் நம்முடைய நேசத்தை வைக்கவே கூடாது. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரனுக்கு இந்த பூமியில் தலை சாய்க்க இடமே இல்லை, பூமியை உண்டாக்கின சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், சர்பத்தை போல வினாவுள்ளவர்களா இருங்க. இந்த சர்பம் டிசீவிங், அதாவது அது வஞ்சிக்கிறது, அந்த ஸ்திரியை வஞ்சித்தது. அது மாதிரி நீங்க வினாவுள்ளவர்களா இருந்தா இந்த உலகத்தின் கேடுபாடுகளுக்கு நீங்க தப்பு ஆண்டவரே கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஞானத்தை நீங்க எப்படி பிரயோகிக்கணும் என்று கற்றுக் கொடுக்கிறார். நீங்க ஒரு காரியம் உங்களுக்கு வருது, ஓஹோ ஆண்டவரே இது இப்படி இருக்குதே, நம்ம கேட்கணும். கேட்டு அதுக்கு நம்ம தப்பித்துக் கொள்ளணும். அதுதான் நீங்க அந்த வஞ்சனைக்குள்ள தப்புறதுக்குரிய ஞானம். சர்ப்பம் அப்படிப்பட்டது. அது எவ்வளவு மறைவாய் தன்னை மறைத்து ஸ்திரியை வஞ்சித்து மரணத்தை இந்த பூமிக்குள்ள கொண்டு வந்த மரணத்தின் அதிபதி. அவன் நம்மளை நித்திய வீட்டில் சேர விடவே மாட்டான். அவனுக்கு சேர்க்கவும் முடியாது. நம்மை நித்திய வீட்டில் சேர்க்கிற நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் இந்த ஓமைக்குள்ளே தேவன் பெரிய ஆழத்தை வைத்து தன்னுடைய சீசனோடு பேசுகிறார். இதன் முடிவை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அடுத்த அந்த ஐஸ்வர்யவான் லாசரஸுடைய கதையை சொல்லிட்டு ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன, அதை வாட்சி பார்க்க முடிக்க போறோம். 16வது அதிகாரம் திருப்புங்க. அதை ஆண்டவர் எப்படி சொல்லுறாரு பாருங்க. 31 வாசிங்க. அதற்கு அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவர் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். அதாவது இதில் எழுதப்பட்ட வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்காம, இன்னும் இல்லை இல்லை அவன் அப்படி இருக்கான், நான் இப்படித்தான் இருக்கணும், நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் இருப்பேன், என்னை யாரும் அசைக்க முடியாது, இப்படித்தான் என்னுடைய இலையை வைத்திருப்பேன் என்று நீங்க நினைப்பீங்க என்று சொன்னா, அங்கே மறைத்தவர்களோடு தான் அந்த ஐஸ்வர்யவானுக்கு வந்த அதே நிலைமை. அவன் தன்னை பெரிதாய் காண்பித்தான். அப்படித்தான் ஆரம்பிக்கிறது, பெரிய சம்பிரமாய் காண்பித்தான். கடைசியில் போனதோ நரகாக்கி. நீ காண்டு சொன்ன, நீ அங்கே போகிறதுக்கு உன்னை நான் உருவாக்கவே இல்லை. நீ லாசரோ போல தரித்திரனா இருந்தாலும் உனக்கு என் மணி அங்கே நீ வந்துடும் நித்திய வீட்டுக்கு. ஏன்னா நீ ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமுடைய வாக்கு தத்தத்தின் சந்ததி. பல இடங்கள் எழுதுகிறார், நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறது உங்களுக்கு தெரியும் பசங்க. அப்போ அந்த சந்ததி நாம் போக வேண்டிய இடம் அதுதான். நம் வாழ்ந்தாலும் மறித்தாலும் நமக்குரிய இடம் அங்கே இருக்கு. அதுக்கு தான் நான் நீங்கள் பிரயாசப்படுறேன். அப்படிப்பட்ட உக்ரானுக்கான தான் நம்ம இருக்கிறது. நமக்கு சாத்தான் வந்து 1 கோடியை தந்து கொஞ்சம் மாற்றி பிரசங்கம் பண்ணி விடுங்க, சபைக்குள்ள இதில் விடுங்க, இல்லை அப்படி போய் நான் சொல்ற மாதிரி நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, உண்ட 1 கோடி நீயும் நாசமா போன்னு சொல்லி பேதுரு சொன்ன மாதிரி சொல்லிட்டு போயிடும். அப்படிப்பட்ட இடத்துல போய் நம்ம பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படிப்பட்டவங்களோட நமக்கு உறவும் தேவையில்லை. உங்களை கொண்டு அனுப்புங்க, போட்டு விடுறோம், அடுத்த கடல் போட்டு விடுறோம்.
நாங்கள் உங்களுக்கு இது பண்ணி எடுக்கிறோம். நாங்கள் எப்படி ஒன்றுமே வரும். என் தேவன் அனுமதிக்காம, என் ஆண்டவர் எனக்கு சொல்லாம நான் எதையும் செய்யக்கூடாது, எதையும் நான் அங்கீகரிக்கவும் கூடாது. அதைத்தான் ஆண்டவர் சீசர்களுக்கு அழுத்த திருத்தமாய் இந்த ஓமையுடாய் சொல்லிக் கொடுத்தார். நம் நடுவிலே ஆவியானவர் தான் பேசுகிறார். நீங்க அவருடைய உக்ரான கணக்கை அவருக்கு ஒப்புவிக்கும்படியாய் ரகசியங்களுக்கு உங்களை உண்மையுள்ளவர்களாய் நியமித்திருக்கிறார். இந்த ரகசியங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுது. இதை நீங்க பாதுகாத்து அதை சொல்ல வேண்டிய பிரகாரத்தில் சொல்லும் பொழுது பரலோகம் தனி கொண்டு உங்களுக்கு அங்கே சேர்த்து வைத்துக் கொண்டு உங்களை நிச்சய வீட்டில் உங்களை சேர்ப்பதற்கு உங்க நண்பர் இயேசு கிறிஸ்து. பாருங்க, ஸ்தேவான் அங்கே கல்லறியப்படுகிறான், மறைக்க போறான். அங்க உடனே பார்க்கிறான் பிதாவையும் குமாரனையும். பாருங்க எவ்வளவு அழகாய் வேதம் நமக்கு காரியங்களை காண்பித்துக் கொடுக்கிறது. அப்போ நம்ம பரிசேயனை போல வாழ அழைக்கிறாங்க ஆண்டவர். நம்ம யூதருடைய நியாயப்பிரமாண முறைமையின்படியும் பிழைக்கிறதுக்கு நம்மை ஆண்டவர் அழைக்கல. நாம கிறிஸ்துவுக்குள்ள பிழைக்கிறவர்கள், கிறிஸ்துவின் சிந்தையோடு பிழைக்கிறவர்கள். அதற்கு நமக்கு அச்சாரம் பட்டது நம்முடைய ஆவியானவர். நாம் வாழ்ந்தாலும் அவரோடு தான். அழிஞ்சு போகிற உலக இச்சைகளுக்கு நம்ம ஒரு நாளும் நம்மை விட்டு விடவே கூடாது. நம்ம சொல்லுவாங்க, வீசா செய்தாங்க, நாங்க செய்தாங்க, கொஞ்சம் காசு போட்டு நீங்க பயிற்சி செய்யுங்க. வேண்டாம், இதெல்லாம் தேவையில்லாத காரியம். இதெல்லாம் கிறிஸ்துக்குள்ள இருந்து கொண்டு நம்ம செய்யக்கூடாத காரியம். அப்போ ஒருத்தருக்கு வீசா கொடுக்குறதுன்னா அவனோட டிரெக்டாக அது வேற பிரச்சனை. ஆனா அதுக்கு நீங்க கையில 20,000 வேண்டாம், 25,000 வச்சு ஒரு நாள் சரி, நீங்க சிலவழித்த காசை நீங்க கேட்டு வாங்குறது தப்பு இல்லை. ஆனா அதுக்கு அதிகமாக 1% கூட நம்ம எடுத்தா அது தேவ பார்வையில் அணி. தேவன் அதை வச்சுக்கொள்ள போறதே இல்லை. அப்போ நம்ம ஆண்டோடைய சமூகத்திலே எழுந்திருந்து நம் ஆவியானவரை பாடி துதிக்கிற நேரத்தில் நம்மை தேவன் அதற்கு நேராக அந்த நிச்சயமான வீட்டிலே நாம் போய் சேரத்தக்கதா நம்மை ஆயத்தப்படுத்த உற்சாகமாக